அண்மை செய்தி. கொடைக்கானல் மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண்களிடம் பாலியல் தொந்தரவு அளித்து செய்தியாளர் என கூறி பிரதான சாலையில் பயந்து ஓடிய அந்த பெண்களை பின்தொடர்ந்து வீடியோ எடுத்து சென்ற சென்னையை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். என் ஃப்ரெண்ட் வருவாருங்க சட்டம் பிடிக்கிறாங்க. சொல்லுங்க, நான் என் போன்ல எடுத்தேனா தம்பியை கூப்பிடு வீடியோ வருவாங்க. இருங்க வருவாங்க, இருங்க. மசாஜ் சென்டர்ல போய் சொன்னாங்களா? சென்னைங்க, நான் தான் சொல்றேனே, சென்னை தான். நான் பயப்படலங்க. தெரியுமா? நான் சவுண்ட் எல்லாம் மசாஜ் சென்டர்ல போய் பிரச்சனை கூப்பிட்டு மிரட்டுறதுல அதுல கேவலமா என்ன பிரச்சனை? பிஆர்ஓ கார்டு இருக்கா? பிஆர்ஓ கால் பண்ணுங்க. எந்த பிஆர்ஓ? வாடாப்படான்னு சொல்லிட்டு போற? வாடாப்படான்னு சொல்ற? நீ வந்து போய் காசு உங்களை வாடாப்படான்னு சொல்ற. நீ பேசிட்டு தான் வந்த. அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம்டா. பேசுற பிஆர்ஓ கார்டு என்ன? இது என்ன ரிப்போர்ட்? எந்த சேனல் ரிப்போர்ட் நீ? மசாஜ் சென்டர் ஒரிஜினலா அந்த ஹோல் ஃபீல்டா இருக்கிற பேர் மசாஜ் இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். நிச்சயமாக சுபா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு இன்று சென்னையிலிருந்து 4 இளைஞர்கள் தனி வாகனம் மூலம் சுற்றுலா வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று அந்த இளைஞர்கள் அண்ணா சாலை பகுதியில் அரசு அனுமதி பெற்று இயங்கி வரும் கர்நாடகாவை சேர்ந்த சதீஷ் என்பவரின் மசாஜ் சென்டருக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்து சென்னையை சேர்ந்த இளைஞர்கள் மசாஜ் செய்த பெண்களை அத்துமீறி பாலியல் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து மசாஜ் விடுதி உரிமையாளர் சதீஷ்க்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவரிடம் சென்னை இளைஞர்கள் மசாஜ் விடுதி செயல்பட உங்களிடம் அனுமதி உள்ளதா என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மசாஜ் விடுதி உரிமையாளர், நான் முறைப்படி அரசு அனுமதியுடன் இந்த மசாஜ் விடுதியை நடத்தி வருகிறேன், நீங்கள் யார் என்று கேட்டதுக்கு ஒருவர் நான் நிருபர் என்றும் மற்றொருவர் நான் போலீஸ் என்றும் மூன்றாவது நான் வக்கீல் என்றும் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பயந்து போன பணிப்பெண்கள் அங்கிருந்து வெளியே செல்ல முடியாமல் அவரை தனது செல்போனில் படம் பிடித்தபடியே அவர்களை விரட்டி நாங்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து விடுவோம் என கூறி கதவை திறக்கவிடாமல் தடுத்துள்ளனர். இதில் அந்த சென்னை இளைஞர்களுக்கும் மசாஜ் சென்டர் பணிபுரியும் பெண்களுக்கும் தள்ளுமுடி ஏற்பட்ட நிலையில் அந்த பெண்கள் அங்கிருந்து தப்பித்து எப்போதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய அண்ணா சாலையை பயந்து ஓடியுள்ளனர். இருந்தபோதும் அந்த பெண்களை விடாமல் அந்த இளைஞர்கள் பின்தொடர்ந்து வீடியோ எடுத்தபடியே சுமார் 500 மீட்டர் தூரம் வரை பின்தொடர்ந்து அந்த பெண்கள் தங்கியிருந்த குடியிருப்பு வீடு வரை சென்றுள்ளனர். இது குறித்து கொடைக்கானல் செய்தியாளருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போதும் மீதம் இருந்த சென்னை இளைஞர்கள் தாங்கள் பத்திரிகையாளர் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை பிடித்து அருகே இருந்தக்கூடிய கொடைக்கானல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையை விசாரித்த போது சென்னையைச் சேர்ந்த ஆர்யா, திவாகர், பிரேம் எனவும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சாலமன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மசாஜ் விடுதி உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் வழிப்பறி, பாலியல் துன்புறுத்தல், ஏமாறுதல் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் வேறு ஏதும் வழக்கு நிலுவையில் உள்ளதான காவல்துறை விசாரித்து வருகின்றனர். இந்த பரபரப்பான சூழலில் கொடைக்கானல் பரபரப்பை ஏற்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.